2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவினாலும் வளருங்கள். அவருக்கு இப்போதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். மகா இரக்கம் கிருபைந்தவரே, இந்த நேரத்திலும் உம்முடைய பாதத்திலே வந்து நிற்கிறோம் அப்பா. இவ்வளவு நேரமாக இந்த இடத்திலே நாங்கள் வந்து உம்மை துதித்து பாடி எங்களுடைய கையின் பிரயாசத்தை உமக்கு நாங்கள் செலுத்தி இந்த இடத்திலே எங்களுடைய காரியங்களை எங்களால் முடிந்த அளவுக்கு உமக்கு நாங்கள் செய்வதை நாங்கள் செய்தோம் அப்பா. இந்த நேரமானது நீர் எங்களோடு பேசி இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டிய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நேரமாக இருக்கிறது. எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய மனதினுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒருமைப்படுத்தியப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையின்படி எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் கட்டி எழுப்புவதற்கு நீர் எங்கள் யாவரோடும் கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. தேவனே, என்னையும் உமது சிலுவைக்கு பின்னால் மறைத்து உம்முடைய வார்த்தையும் உம்முடைய நாமம் ஒன்றே இந்த இடத்திலே மகிமைப்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். யாவரும் உட்காருங்கள். இன்றைய நாளிலும் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நாங்கள் விசுவாசத்தில் வளருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். எனவே விசுவாசத்தில் நாங்கள் வளர வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு உலகமும் சரி சபையும் சரி ஒரு வளர்ச்சியை நோக்கி போக வேண்டும் என்பது தான் எல்லாருடைய எண்ணமும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறவர்கள், இன்றைக்கு மனிதனாய் பிறந்த எல்லோரும், உலகத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் ஒரு காரியம் இருக்கிறது. ஒவ்வொன்றிலேயும் நாங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். நாங்கள் சம்பாதிப்பதிலே, பணம் சம்பாதிப்பிலே எங்களுக்குள்ளே ஒரு வளர்ச்சி வர வேண்டும் என்று யோசிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய கல்வியிலே நாங்கள் இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் செய்கிற தொழிலே இன்னும் நாங்கள் அதிகமான அந்த தொழிலிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழிலே இன்னும் உயரத்துக்கு நாங்கள் போக வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வளர்ச்சியை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கின்றான். ஆனால் இங்கே நாங்கள் 2வது பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அங்கே கர்த்தருடைய காரியம் ஒன்று இருக்கிறது. தேவன் தன்னுடைய பிள்ளைகள் முதலாவது விசுவாசத்திலே வளர வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அப்படி விசுவாசத்திலே வளரும் பொழுதுதான் அந்த விசுவாசத்தை நாங்கள் பிடித்தவர்களாய் நிற்க முடியும். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அந்த விசுவாசத்தின் வளர்ச்சியிலே எப்படி நாங்கள் முன்னேறி கொண்டு போகிறோம் என்றதை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் சபைக்கு வருகிறேன், நான் ஜெபிக்கிறேன், இதனால் நான் விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் எங்களுடைய அந்த விசுவாசத்தின் வளர்ச்சி அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டு வருகிறதா என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் சில நேரங்களிலே எங்களுடைய வளர்ச்சி அங்கே தேவனுக்குள்ளே நாங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறோம், சில நேரங்களிலே இடையிலே அதை நாங்கள் நிப்பாட்டி விடுகிறோம். ஏனென்றால் நான் வளர்ந்து விட்டேன், எனக்கு தெரிந்து விட்டது, முற்றும் அறிந்து விட்டேன் என்ற ஒரு எண்ணத்திலே நாங்கள் சில நேரத்திலே சில இடங்களிலே நின்று விடுகிறோம். ஆனால் வேதத்திலே ஒரு விஷயத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. விசுவாசம் என்பது, அந்த வளர்ச்சி என்பது இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற காலம் மட்டும் ஒவ்வொரு நாட்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வளர்ச்சி தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கின்றது. அதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. சில நேரங்களிலே நான் வேதத்தை கற்றுக்கொண்டேன், எனக்கு ஜெபிக்க தெரியும், எல்லாம் தெரியும் என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்திலே நாங்கள் அது எங்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் அதை ஜெபிக்கும் பொழுதோ, நாங்கள் வாசிக்கும் பொழுதோ, தேவன் ஏதோ ஒரு காரியத்தை எங்களுக்கு மீண்டும் அந்த விசுவாசத்துக்குரிய காரியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு நாங்கள் அநேக சபை விசுவாசிகளை நாங்கள் பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே
இவ்வளவு நன்றாக ஊழியம் செய்தார், இவ்வளவு நன்றாக ஜெபித்த சகோதரி, இவ்வளவு நன்றாக ஜெபித்த சகோதரன், இவ்வளவு நன்றாக தேவனுக்குள்ளே இருந்த சகோதரர் சகோதரிகள், குடும்பம் திடீரென்று பார்த்தால் காணாமல் போய்விடும். தேவனை விட்டு பின்வாங்கி போயிடுவார்கள். காரணம் என்னவென்று பார்த்தால், அவர்கள் வந்த அந்த விசுவாச ஓட்டம் எங்கேயோ ஒரு இடத்திலே அவர்களை பிடித்து வைத்தவுடன் அவர்கள் அதில் விட்டு அவர்கள் விலகி போகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த விசுவாச ஓட்டம் என்பது, ஓட்டத்தை துவக்கிறவரும் இயேசுதான், அதை முடிக்கிறவரும் இயேசுதான். அதான் வேதமங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. எனவே ஒரு ஓட்ட போட்டியிலே நாங்கள் ஓட போகிறோம் என்றால் அந்த லைனில் நிற்போம். அந்த லைனில் 10 பேர் நிற்கிறாங்க என்றால் அந்த 10 பேருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரே எண்ணம், நான் முதலாவதாக வர வேண்டும். அவ்வளவுதான் அந்த எண்ணம். ஆனால் யாரு அந்த ஓடுற அந்த வேகத்தை கொண்டு அவர்கள் ஓடுகிறார்களோ அந்த ஒரு மனிதன் தான் அந்த இடத்திலே வருகிறார். ஆனால் தேவன் அந்த விசுவாச ஓட்டத்திலே கர்த்தர் எங்களை எல்லோரையும் கொண்டு வந்து வைத்து இருக்கிறார். அவர் தொடக்கத்திலே கொண்டு எங்களை வைத்துவிட்டு முடிவு ஸ்தானத்திலே போய் நிற்கின்றார். எனவே தொடக்கத்திலிருந்து முடிவு ஸ்தானம் வரை நாங்கள் ஓடுவதுதான் எங்களுடைய வாழ்க்கை. இந்த உலகத்திலே நாங்கள் வாழப்போகிற காலங்கள் அது சிலருக்கு 100ஆக இருக்கலாம், சிலருக்கு 90ஆக இருக்கலாம், சிலருக்கு 80ஆகவும் இருக்கலாம், 60ஆகவும் இருக்கலாம், 25ஆகவும் இருக்கலாம். அது கர்த்தர் நிர்ணயித்த ஓட்டம். ஆனால் அந்த வருடத்துக்குள், அந்த காலகட்டத்துக்குள் தேவன் எந்த இடத்திலிருந்து என்னை தொடக்குகிறாரோ, அவர் எந்த இடத்திலே நிற்கிறாரோ அவ்வளவு வரைக்கும் நான் விசுவாசத்தோடு ஓட வேண்டியது என்னுடைய கடமை. அது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு செயல்பாடு. ஆனால் சில நேரங்களிலே நாங்கள் விசுவாசத்தோடு ஓடுவதற்கு தொடங்குகிறோம். ஒரு கொஞ்ச தூரம், எப்பவுமே ஓட்டப்போட்டி ரேஸ் ஓடுகிறவர்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவார்கள், நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைய மட்டும் கடைசி வரைக்கும் திரும்ப வேண்டாம். எப்பொழுது ஒரு மனிதன் ஓடும் பொழுது திரும்பி பார்க்கிறானோ அந்த இடத்திலே அவன் முதலாவது தோல்வியை கண்டுபிடிக்கின்றான். எனக்கு பின்னாலே வாரவன் எவ்வளவு தூரத்திலே வருகிறான் என்று அவன் திரும்பும் பொழுது, அவன் திரும்பி பார்க்கிற அந்த தருணத்தில் அவனை தாண்டி அங்கே முன்னாக மற்றவன் போய்விடுவான். எங்களுடைய வாழ்க்கையில் சில நேரத்திலே விசுவாச ஓட்டத்துக்குள்ளே நாங்கள் வளர்கிறோம் என்று நாங்கள் ஓடி போகும் பொழுது கூட சில நேரங்களிலே நாங்கள் திரும்புவதனால் எங்களுடைய விசுவாச ஓட்டம் அங்கே தடைப்படுகின்றது. அந்த விசுவாச ஓட்டம் நாங்கள் தடைப்படாமல் இருக்கணும் என்றால் நாங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டியவராக இருக்கின்றோம். முதலாவது, நாங்கள் 2 தெசலோனிக்கேயரை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. ஆமென். எனவே கர்த்தர் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அந்த விசுவாசத்திலே வளருவதற்கு அங்கே தேவன் முதலாவது அவருக்கு சித்தமாக இருக்கிறது, என்னுடைய தந்த பிள்ளை தன்னுடைய விசுவாசத்திலே அங்கே வளர வேண்டும் என்று. அப்படி வளர வேண்டிய நாங்கள் அங்கே வேதம் அங்கே 1 தெசலோனிக்கேயர் மன்னிச்சுக்கொள்ளுங்க 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்கிறது? சகோதரர்களே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகும்படியாலும் நீங்கள் எல்லோரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கும்படியாகவும் அப்படி செய்யுங்கள். எனவே தேவன் எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார், எங்கள் மேல் அவர் அந்த பாசத்தை வைத்திருக்கிறபடியினால்தான் அந்த கிருபையை அவர் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் அவருக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அங்கே தேவன் அங்கே எதிர்பார்க்கிறார். எனவே நாங்களும் அப்படித்தான் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போம். அதிலே மிக இன்னொரு காரியம் ஒன்று சொல்லப்படுகின்றது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கொண்டிருக்க பாரமாயிருக்கிற யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும்
முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமென். அந்த கடைசி பகுதி மிக அழகாக சொல்கிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறது. அப்ப எனவே எங்களுடைய விசுவாசம் எங்களுடைய சுய சித்தத்தினாலோ சுய சிந்தனையினாலோ அங்கே தொடங்கப்படுவதில்லை. எனவே அந்த விசுவாசத்தை தொடக்கிறவரும் அவர்தான், அந்த விசுவாசத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறவரும் அவர்தான். ஆனால் அந்த இடைப்பட்ட கால பகுதியிலே நாங்கள் அந்த விசுவாசத்தை பிடித்தவர்களாய் தேவனுக்குள்ளே நாங்கள் வளர வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அந்த வளர்ச்சி தான் பிற்காலத்திலே நாங்கள் தேவனோடு தொடர்ந்து ஓடுவதற்கு எங்களுக்கு அங்கே உறுதுணையாக இருக்க போகிறது. எனவே அதற்கேற்றது போல்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை அங்கே கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்க. எனவே அந்த நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்திலே நாங்கள் சரியாக ஓட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் தேவனுடைய சித்தம், நான் அவரை விசுவாசித்து நடக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைக்கு நான் என்ன சொல்லுவேன்? நாங்கள் சொல்றதை கேட்டு நடவுங்கள் என்று சொல்லுவேன். காரணம், நாங்கள் எதை அனுபவித்தோமோ அந்த கஷ்ட துன்பங்களை பிள்ளைகள் அனுபவிக்க கூடாது என்பதற்காக சில நல்ல காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். காரணம் என்ன? அதன்படி நீ நடக்கும் பொழுது சரியான வழிக்கு போவாய் என்பது. அதே போல்தான் தேவனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எது சரி எது பிழை என்பதை அங்கே காண்பித்து கொடுக்கின்றார். எனவே அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்றால் அவர் மேல் அந்த சரியான விசுவாசத்தை வைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். யோசித்து பாருங்கள், ஒரு 2 வயசு இல்லாட்டி 3 வயசு குழந்தையை ஒரு உயரமான இடத்திலே கொண்டு போய் விட்டுவிட்டு தகப்பன் கீழே நின்று கொண்டு நீ குதி என்று சொன்னால் அந்த பிள்ளை அடுத்த கணம் எதையும் எதிர்பார்க்காது, உடனே குதித்து விடும். காரணம், தன் தகப்பன் கீழே நின்று தன்னை தாங்குவான் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் அதே பிள்ளைக்கு ஒரு 12-13 வயசு ஆயிட்டு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு உயரத்திலே வைத்து தகப்பன் சொல்லுகிறார் குதி என்று, குதிக்குமா அந்த பிள்ளை? இல்லை. அந்த பிள்ளை சொல்லும், ஒன்று நான் குதித்தால் ஒன்று எனக்கு காயம் ஏற்படும், இல்லாவிட்டால் என்னை பிடிக்கிறேன் என்று சொல்லி உமக்கு காயம் ஏற்படும். எனவே இங்கே அந்த விசுவாசத்தை பாருங்கள். அந்த சிறு பிள்ளைக்கு இருந்த அந்த விசுவாசமும் அந்த பெரியவனானோன்னு அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கையற்ற ஒரு நிலைமைக்கு வாரான். தன்னுடைய தகப்பன் தாங்குவாரா தாங்க மாட்டாரா என்று. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் நம்ப வேண்டிய ஒரே ஒருவர் கர்த்தர் மாத்திரம்தான். ஏனென்றால் நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தேவன் எங்களுடைய விசுவாசத்தின் மேல் நாங்கள் வளர்ச்சி அடைந்து அவருக்குள்ளே நாங்கள் ஓட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை ஒரு கால் வாசித்து பார்ப்போம். கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். எனவே அங்கே தேவனால் போதிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் அவருக்குள்ளே விசுவாசத்திலே நாங்கள் பெருக வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். எனவே தேவன் அவர் எங்களை தன்னுடைய பிள்ளைகளாக ஏன் ஏற்படுத்தினார்? என்னுடைய பிள்ளைகள் நான் சொல்வதை கேட்டு அதன்படி என்னுடைய பிள்ளை வளர்ந்து கொண்டு வருவான் என்ற அந்த நம்பிக்கை. எனவே அந்த நம்பிக்கையில் தான் கர்த்தர் எங்களுக்கு அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த வார்த்தையை கேட்கிற நாங்கள், அந்த வார்த்தையை கற்றுக்கொள்கிற நாங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் வளர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். யோசித்து பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்து விட்டது, அந்த குழந்தையை போய் பார்க்கின்றோம். 6 மாதம் கழித்தோ இல்லாட்டி 1 வருடம் கழித்தோ அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது அந்த குழந்தையிலே ஒரு வளர்ச்சி இல்லாவிட்டால் என்ன சொல்லுவோம்? திடீரென்று எங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே வார்த்தை, ஏதோ ஒரு குறைவுண்டு. ஒரு வாலிப பிள்ளையோ ஒரு சிறு பிள்ளையோ படிக்கிறார், அந்த படிப்பிலே முன்னேற முடியவில்லை. அந்த படிப்பிலே முன்னேறாமல் அந்த பிள்ளை இருக்கும் பொழுது என்ன சொல்வோம்? பிள்ளை மக்காக இருக்கிறாள், அவளுக்கு படிப்பே ஓடுதில்லை என்று சொல்லுவோம். ஒரு மனுஷன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான், அந்த பிஸ்னஸில் ஒருவேளை வளர்ச்சியை காணவில்லை, தோல்விக்கு மேல் தோல்வி கண்டு கொண்டிருக்கிறான், என்ன சொல்லுவோம்? இவரால் முன்னேற முடியாத சூழ்நிலையில் இவர் இருக்கிறார் என்று சொல்லுவோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழலே அங்கே மனிதர்கள் எங்களுக்கு தாக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ விசுவாசத்திலே நீ இருப்பியானால் நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவனாயிருக்கிறேன் என்று. ஏனென்றால் நாங்கள் தேவனை விசுவாசித்து நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நான் நினைக்கிறேன் எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு ஒரு கால் வாசித்து பார்ப்போம். எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6. தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆமென். எனவே
நாங்கள் விசுவாசிக்காமல் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. எனவே நாங்கள் விசுவாசத்தோடு எங்களுடைய வாழ்க்கைகளிலே நாங்கள் வளர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படி வளரும் பொழுதுதான் கர்த்தர் எங்கள் மேல் அங்கே இன்னும் அதிகமான என்னுடைய பிள்ளை என்னுடைய சொற்களை கேட்டு அங்கே வளர்ந்து வருகிறாள் என்று நினைக்கும் பொழுது இன்னும் ஒரு அதிகமான ஒரு அன்பு அங்கே தெரியும், இன்னும் அதிகமான ஒரு பாசத்தை காண்பிப்போம். யோசிச்சு பாருங்கள், பிள்ளைகள் படிக்கும் பொழுது அந்த படிக்கிற பிள்ளைக்கும் படிக்காத பிள்ளைக்கும் பெற்றோராகிய நாங்களே சில நேரங்களிலே வேறுபாடு காட்டுறோம் இல்லையா? ஒரு படிக்கிற பிள்ளைக்கும் படிக்காத பிள்ளைக்கும் எவ்வளவு வேறுபாடை நாங்கள் காட்டுகிறோம். படிக்கிற பிள்ளை எதை கேட்டாலும் உடனடியாக செய்கிறதுக்கு முற்படுவோம். படிக்காத பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவோம்? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதை இன்னும் கொஞ்சம் தட்டத்தான் பார்ப்போம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் அங்கே அவர் எங்களை இன்னும் வளர்த்தெடுக்க ஆசைப்படுகிறார். நாங்கள் சின்னத்தில் விழுந்து போனாலும் தேவன் அவருடைய காரியத்தை கொண்டு அந்த விசுவாசத்திலே வளர்த்தெடுக்க விரும்புகின்றார். எனவே நாங்கள் விசுவாசத்திலே வளர்ந்து வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதை நாங்கள் ஒரு நாளும் அங்கே மறந்து விடக்கூடாது. யோசித்து பாருங்கள், தாவீது வாலிப பிராயத்திலே இருக்கின்றான். அவன் அந்த வாலிப பிராயத்தில் இருக்கும் பொழுது அங்கே சவுல் அங்கே தேவனால் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டு ராஜாவான சவுல் அந்த கோலியாத்தை ஆட்கொள்ள முடியாமல் இருக்கின்றான். ஆனால் தாவீது தன் அண்ணன்மாரை பார்க்க வரும் பொழுது அங்கே அவன் அண்ணன்மார் கூட அந்த கோலியாத்துக்கு முன்பாக செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான். ஆனால் அந்த வாலிபனாகிய அந்த தாவீது என்ன செய்கிறான்? அவன் அந்த சிறு வயதிலிருந்து தன்னுடைய தகப்பன் கொடுத்த அந்த வார்த்தையின்படி அதை விசுவாசித்து தனக்குள் தேவனுடைய காரியத்தை அவன் வைத்திருந்தபடியினால் அவனுக்கு முன்பாக இருந்த அந்த கோலியாத்தின் உருவம் அவனோடு கூட இருந்த தேவனுடைய உருவத்தை விட சிறிதாகத்தான் அவனுக்கு தோன்றியது அங்கே. அதனால் தான் அவன் என்ன செய்கிறான்? நான் நேரடியாக கோலியாத்துடன் போராடி என்னால் வெல்ல முடியும், ஏனென்றால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு அவன் அங்கே முன் செல்லுகின்றான். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே கோலியாத் போல பல பிரச்சனைகள் பல கஷ்டங்கள் வரும் பொழுது நாங்கள் சவுலை போல் இருக்கிறோமா இல்லை தாவீதை போல் இருக்கிறோமா என்றதை பார்க்க வேண்டியிருக்கணும். சவுல் விசுவாசத்திலே வீழ்ச்சியை காண்கிறான், தாவீது அந்த விசுவாசத்திலே முன்னாக நிற்கின்றான். எனவே அந்த கோலியாத் போல ஒரு பிரச்சனைகள் ஒரு கஷ்டங்கள் எங்களுக்குள் வரும் பொழுது எப்படி நாங்கள் அதை மேற்கொள்ள போகிறோம் என்பதை நாங்கள் கவனமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய என்ற தேவனுக்குள்ளே நான் வளர்வேனானால் எந்த காரியம் எனக்கு முன்பாக பெருசாக தெரிந்தாலும் ஒரு விஷயத்தை நான் எடுப்பேன். ஏனென்றால் நான் நம்பி நிற்கிறவர், என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர் அந்த பெரிய காரியத்தையும் அங்கே அவர் எடுத்து போட்டேனே அதை தாண்டி கொண்டு போவார் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே வர வேண்டும். அதுதான் அந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சிக்கான காரியத்தை நாங்கள் காண்கின்றோம். எனவே அப்படி நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பேதுருவை பார்ப்போம். பேதுரு நாங்கள் அநேகமாக நினைக்கிற மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 65 75 அந்த 10 வசனத்துக்குள்ள வாசிக்கும் பொழுது அந்த ஒரு சகோதரி சொல்லுகிறார், நீ இயேசுவோடு இருந்த நீதானே என்று கேட்கிறார். அப்பொழுது பேதுரு என்ன செய்கிறார்? மறுதளிக்கிறான். இல்லை, நான் அவரோடு இருக்க இல்லைன்னு எல்லாம் சொல்லி மறுதளிச்சிட்டு நாங்கள் அப்போஸ்தலருக்கு நாங்கள் போகும் பொழுது அப்போஸ்தலர் நாங்கள் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே இயேசுவை பற்றி அங்கே பிரசங்கம் பண்ணுகின்றான். அங்கே அவன் இயேசுவை மறுதளிக்கும் பொழுது அவனுடைய விசுவாசம் அங்கே குறைவாக இருந்தது, வளர்ச்சி பெறாமல் இருந்தது. ஆனால் அங்கே அவன் இயேசுவை இன்னும் அதிகமாக நேசித்த அந்த அன்பின் மூலமாக அவனுடைய விசுவாசம் உறுதியானது. அந்த விசுவாசத்திலே வளர்ச்சி அடைந்தபடியினால் அவன் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இனி எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எந்த அரசர்கள் என்னை பிடித்தாலும் சரி பரவாயில்லை என்று சொல்லி அவன் அங்கே முன்னே சென்று அங்கே தேவனுடைய நாமத்தை அங்கே பிரஸ்தாபப்படுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் அங்கே பேதுருவினுடைய வளர்ச்சி. எனவே தேவனுடைய சித்தம் அங்கே பேதுருவுடைய வாழ்க்கையிலே அங்கே காண்கின்றோம், இங்கே தாவீதினுடைய வாழ்க்கையிலும் காண்கின்றோம். எனவே எங்களுடைய தேவன் எங்கள் மேல் வைத்திருக்கிற சித்தம் நாங்கள் அவருக்குள்ளே இன்னும் அதிகமாக வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம், அந்த விசுவாசத்திலே வளர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த விசுவாசம் இன்னும் தேவனுக்குள்ளே எங்களுக்கு இன்னும் ஒரு படி எங்களுக்கு எடுத்து வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அப்படி நாங்கள் வளரும் பொழுதுதான் கர்த்தர் எங்களை இன்னும் அதிகமாக எடுத்து பாவிக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது காரியம் நாங்கள் செல்வோம். இரண்டாவது காரியம் என்ன காரியத்திலே நாங்கள் தேவன் எங்களுடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் என்று பார்ப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம்.
ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலானே வரும். ஆமென். இரண்டாவது காரியம், விசுவாசத்திலே நாங்கள் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் அடிப்படை தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். அதுதான் அந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், நாங்கள் போகிறோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், கேட்கிறோம், போகிறோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இப்படியே இருந்தால் அதிலே ஒரு வளர்ச்சி வராது. எனவே எங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு காரியத்தை அங்கே கொடுக்கின்றது. ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது என்னோடு பேசின ஒரு வார்த்தை அதைவிட உங்களோடு அந்த வார்த்தை பேசும் பொழுது வேறு மாதிரி அந்த வார்த்தை உங்களோடு பேசும். எனவே ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய ஒரே வார்த்தை தான், ஒவ்வொருத்தருக்கும் சில நேரங்களிலே தேவனுடைய வார்த்தை ஒரு வெவ்வேறு கோணத்திலே அங்கே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் எங்களுடைய விசுவாசத்துக்கு அடிப்படையான காரணியாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டு இன்னும் அதற்குள்ளே நாங்கள் வளர வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். எனவே சபை என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாக வளர வேண்டும். அந்த சபைக்குள்ளே இன்னும் அதிகமான தேவ வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு வளரும் பொழுதுதான் அந்த சபையானது தேவனுடைய வார்த்தையிலே நிலை நிற்கக்கூடியதாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஜனங்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய எண்ணங்களாக இருக்கிறது. எனவே அந்த விசுவாச அடிப்படையிலே நாங்கள் முதலாவது தேவனுடைய சித்தமாக இருந்தாலும், இரண்டாவது தேவன் அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நான் கேள்வி பதில் நாங்கள் ஆரம்பித்த பொழுது இந்த சபைக்குள்ள அதை நான் ஆரம்பிக்கலை. நான் ஆரம்பித்தது வேறொரு இடத்துக்குள்ளால் ஆரம்பித்தேன். அந்த வேறொரு இடத்துக்குள்ளால் ஆரம்பித்து அந்த கேள்வி பதில்களை செய்யும் பொழுது அது ஒருக்கா செஞ்சுட்டு விடுவோம்னு தான் அது நினச்சி அது போனது. ஆனால் இன்றைக்கு 6 வருஷத்துக்கிட்ட அந்த கேள்வி பதிலை செஞ்சு கொண்டிருக்கேன். 6 வருஷமும் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு மனிதன் அந்த பைபிளை வாசிக்கிறார். அந்த ஜனவரி மாதம் தொடங்கி டிசம்பருக்குள்ள அந்த பைபிள் முடிந்தே ஆக வேண்டும். அப்போ அந்த ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பருக்குள்ள அந்த பைபிள் முழுக்களும் முடிய வேண்டுமென்றால் அந்த முழு பைபிளையும் வாசிக்க வேண்டுமென்றால், ஆனால் அந்த பைபிளை வாசிக்கும் பொழுது போன வருஷம் வாசித்த அதே வார்த்தை இந்த வருஷம் வரும் பொழுது ஏதோ போன வருஷத்தை தேவன் ஏதோ ஒன்று கற்றுக் கொடுப்பார். ஆனால் அதே வார்த்தை இந்த முறை வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் வேறு விதமாய் கற்றுக் கொடுக்கின்றார். எனவே அதை நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரே வார்த்தைகளை பல முறை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் பல முறை பல காரியங்களை உங்களை கற்றுக் கொடுவார். அதை நான் சொல்கிறேன், விசுவாசத்தின் வளர்ச்சி என்பது இந்த உலகத்தில் இருந்து நாங்கள் போக மட்டும் நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு முடிவென்றது இல்லை. அது நாங்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கல்வி என்பது எப்படியோ, நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டோம், கற்று முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கொண்டு நாங்கள் வேலைக்கு போயிடுவோம். ஆனால் அந்த கல்வி இன்னும் அதிகமாக ஒவ்வொரு காரியத்திலையும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஒரு அடிப்படை வச்சிருக்கிறோம், ஒரு அரசாங்கம் ஒரு அடிப்படை வச்சிருக்கிறது, இந்த கல்வி முறைக்கு மேல் வந்துவிட்டால் படிப்பு முடிந்து விட்டது என்று. ஆனால் படிப்புக்கு அப்படி அல்ல. நாங்கள் எல்லா காரியங்களும் நீங்கள் படிக்க 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 இன்னும் அதிலே உங்களுக்கு தேர்ச்சி பெற்றுக்கொண்டே நீங்கள் போய்கொண்டிருப்பீர்கள். அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கைகளும் இருக்கிறது. எனவே தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு ஒரு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். எனவே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். எனவே தேவனுடைய வார்த்தையினால் மனிதன் அங்கே பிழைக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தேவனுடைய வார்த்தை தான் மனிதனை அங்கே காப்பாற்றக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த தேவனுடைய வார்த்தை தான் எங்களை இந்த நிமிஷம் வரை எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் மறுதலிக்க கூடாது. எனவே அந்த வார்த்தை மாத்திரம்தான் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறது. எனவே இதில் யாரும் வளர்ச்சி அடையவில்லையோ வளரவில்லையோ என்று நான் சொல்ல வரவில்லை. நாங்கள் இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ளே வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் வளர்ச்சியிலே இன்னும் அதிகமாக முன்னேற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக போகுது நாங்கள் மற்றவர்களையும் அதுக்குள்ளாக நாங்கள் வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். எனவே அதைத்தான் அங்கே கர்த்தர் அங்கே விரும்புகின்றார். எனவே அந்த வளர்ச்சியைத்தான் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றார். நாங்கள் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒரு கால் வாசித்து பார்ப்போம்.
யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆமென். எனவே அவருடைய சத்திய வசனத்தினாலே தான் எங்களை அவர் அங்கே ஜெனிப்பித்து இருக்கிறார். எனவே அவர் எங்களை உருவாக்குனதே அவருடைய வார்த்தையினாலே. எனவே அந்த வார்த்தை தான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தொடக்கமும் முடிவுமாக இருக்கின்றது. அவர் தொடங்கி வச்சதும் அந்த வார்த்தையினால் தான், எங்களுடைய முடிவும் அவருடைய வார்த்தையிலே தான் இருக்கின்றது. எனவே அதுவரைக்கும் நாங்கள் அவருடைய வார்த்தையை பிடித்தவர்களாய், அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாய், அவருடைய வார்த்தைக்குள் நாங்கள் வளர்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எண்ணமாக இருக்கிறது. எனவே அந்த விசுவாசம் நாங்கள் தொடர்ந்து அந்த விசுவாசத்திலே, தேவனுடைய விசுவாசத்திலே ஓட வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தையானது எங்களை அங்கே கட்டி போட்டு வைத்திருக்க வேண்டும். நாங்கள் அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமாயிருந்தால், ஒரு சிறிய காரியத்தை நான் தேவனுக்கு எதிராக செய்தாலும் என்னுடைய மனசாட்சி என்னை உறுத்தும். இன்றைக்கு நான் செய்த காரியம் தேவனுக்கு எதிராக இருக்கிறது, அந்த எண்ணம் எங்களுக்கு வரும். அந்த காரியத்தை மீண்டும் செய்யாதபடிக்கு என்னை அந்த வார்த்தை அங்கே புடமிடும், என்னை மீண்டும் தேவனுக்குள்ளே கட்டி எழுப்பும். வார்த்தை தெரியாமல் விட்டால் என்ன செய்வோம்? செய்த பிள்ளையை மீண்டும் செய்து கொண்டிருப்போம். எனவே தான் தேவன் அந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கைகள் அங்கே இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு அங்கே தேவன் ஆபிரகாமுடைய வார்த்தையை அங்கே விசுவாசித்தான். அதான் ஆதியாகமம் 12 அங்கே சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 12 பார்க்கிறோம், தேவன் அங்கே தேவனுடைய வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி அவன் தன்னுடைய வாழ்க்கையை அங்கே கட்டி எழுப்புகின்றான். அதைத்தான் அங்கே அந்த ரோமர் புத்தகத்தில் ஒரு கால் வாசித்து பாருங்கள். ரோமர் 4:20-21 ஒரு கால் வாசித்து பார்ப்போம். ரோமர் 4:20-21. அதான் சொல்லு, வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானான். ஆமென். எனவே அவன் அங்கே தேவன் கொடுத்த வார்த்தையை, அந்த வார்த்தையை நம்பி அந்த விசுவாசம் வைத்து அந்த வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை அங்கே அவன் கட்டி எழுப்பினபடியினாலே அங்கே தேவன் அங்கே அவனை பற்றி அங்கே கொடுக்கிற காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்களும் இப்படித்தான் நாங்கள் போக வேண்டிய பயணங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. எனவே தேவனை நாங்கள் விசுவாசித்து தேவனுக்குள்ளே நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தி நாங்கள் இன்னும் அதிகமாக வளர வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறது. அப்படி போகும் பொழுது அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அதிகரிக்கும் பொழுது எங்களை சுற்றி என்னதான் பிரச்சனைகளோ, கஷ்டங்களோ, வேதனைகளோ, துன்பங்களோ, துயரங்களோ, எதுதான் இந்த உலக பிரகாரமாக எங்களை ஆட்கொள்ள வந்தாலும் நான் போக வேண்டிய வழி எனக்கு தெரிகிறது. அந்த வழியிலே முன்பாக என் கர்த்தர் போவார் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். என்றால் அப்படி எங்களுக்கு அந்த விசுவாசம் குறையும் பொழுதுதான் இன்றைக்கு எத்தனையோ சபைகளும் சரி, எத்தனையோ விசுவாச குடும்பங்களும் விசுவாசிகளும் சரி, இடையிலே அங்கே தங்களை நிப்பாட்டி கொண்டு அங்கே விலகி போவதற்கான காரணம் அந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையிலே இல்லாதபடியினால். ஆனால் தேவன் எங்களுக்கு அந்த விசுவாசத்திலே நாங்கள் ஓடுவதற்கு பலனை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நாங்கள் இன்னும் அதிகமாக அந்த விசுவாசத்தை கர்த்தரிடத்திலே நம்புவோம். இன்னும் அதிகமாக நம்பிக்கையோடு கர்த்தரிடத்திலே நாங்கள் எங்களுடைய அந்த விசுவாசத்தை ஓட்டத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக தேவனை நாங்கள் விசுவாசித்து ஓடுவோம். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார் வந்தவர் என்றால் அவருடைய வார்த்தையானது ஒரு நாளும் பொய்யா போகாது. அவருடைய வார்த்தை எப்பவுமே உண்மையான வார்த்தை. அந்த வார்த்தை கூட நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகும் பொழுது சில நேரங்களிலே சில கோலியாத்தை நாங்கள் பார்ப்போம், சில எரியோ கோட்டைகளை நாங்கள் பார்ப்போம். ஆனால் வேதம் அது எல்லாவற்றையும் கடந்துதான் அங்கு மக்களை கொண்டு போயிருக்கிறது என்ற அந்த விசுவாசம் எங்களுக்கு இருக்குமா இருந்தால், எனக்கு முன்பாக இருக்கின்ற கோலியாத்தும் சரி, எரியோ கோட்டையும் சரி, அதையும் தகர்த்து போட என் கர்த்தரால் முடியும் என்ற அந்த விசுவாச நம்பிக்கை இருக்கல்ல, அதுதான் நாங்கள் வாழ்க்கையில் இன்னும் வளர்ந்து போவதற்கு எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். என்றால் அதிலே நான் வளரும் பொழுது அதே மாதிரி ஒரு பிரச்சனையோடு என்னுடைய சகோதரனோ என் சகோதரியோ இருக்கும் பொழுது நான் அந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ நல்ல ஆலோசனையை கொடுத்து அந்த சகோதரனை நான் கட்டி எழுப்ப முடியும். நானே முன்னுக்கு போகாமல் எப்படி எனக்கு பின்பாக வருகிறவரை நான் கட்டி எழுப்ப முடியும்?
யோசித்து பாருங்கள். நான் முன்னால் போக முடியாது, எனக்கு முன்னால் கோலியாத் நிற்கிறான் என்ற ஒரு பயம் இருக்கிறது, எனக்கு முன்னால் எரியோ கோட்டை இருக்கிற என்ற ஒரு பயம் இருக்கிறது என்றால், அந்த பயத்திலே நான் நிற்பேனானால், அந்த விசுவாசம் எனக்கு வளரவில்லை என்றால், பின்னால் வருகிற சகோதரனையோ சகோதரியோ இழுத்துக்கொண்டு நான் எப்படி என்னால் முன்னால் போக முடியும்? போக முடியாது. காரணம், நான் அங்கே தடைப்பட்டு கொண்டு நிற்கின்றேன். ஆனால் அந்த விசுவாசத்திலே நான் வளர்ச்சி பெற்றவனாய் வளர்ந்து கொண்டு நான் முன்னுக்கு போவேனா இருந்தால், நிச்சயமாக எனக்கு பின்னால் வருகிறவனையும் நான் இழுத்துக்கொண்டு அதன் வழியை நான் காண்பித்து கொண்டு போவேன். என்றால் கர்த்தர் எங்களுக்கு ஒரு வழியை காண்பித்திருக்கிறார். ஏனென்றால் நான் மாத்திரம் வருவதற்கல்ல, எனக்கு பின்னால் இருக்கிறவர்களையும் நான் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய எண்ணமாக இருக்கின்றது. எனவே ஒவ்வொருத்தரும் நாங்கள் அதிலே வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி வளரும் பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக தேவனுக்குள்ளே அங்கே இன்னும் அதிகமான அந்த வளர்ச்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஆபிரகாம் எப்படி விசுவாசித்து அங்கே தேவனுடைய வார்த்தையை நம்பி அவன் அங்கே வாழ்ந்தானோ, அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் அது தேவைப்படுகின்றது. அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே சில நேரங்களிலே எங்களுக்குள்ளே ஒரு ஐமிச்சத்தையோ ஒரு சந்தேகத்தையோ தரலாம். ஆனால் வேதத்திலே காண்பிக்கப்பட்ட மனிதர்களும் சரி, வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளும் சரி, எங்கேயுமே பொய்யாய் போனதில்லை. எனவே என்னுடைய பலத்துக்கு கூடுதலாய் கர்த்தர் ஒருபொழுதும் எனக்கு சோதனை தரமாட்டார். ஒருவேளை என்னுடைய நினைப்பு என்னுடைய பலத்தை தாண்டி அந்த சோதனை வந்திருக்கிறது என்பதனால் தான் நாங்கள் அப்படி நினைக்கிறோம். ஆனால் தேவனுக்கு தெரியும், என்னால் எவ்வளவு சோதனைகளை தாங்க முடியும் என்பது கர்த்தருக்கு நன்றாக தெரியும். அதனால் தான் கர்த்தர் சில நேரங்களிலே சில காரியங்களை எங்களுக்கு விட்டு கொடுத்து எங்களை அங்கே அனுப்புகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். யாக்கோபு 1 அதிகாரம் 3வது வசனத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு 1 அதிகாரம் 3வது வசனம். விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். ஆமென். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். எனவே பரீட்சை வாலிப பிள்ளைகளுக்கு நீ வந்து கொண்டே இருக்கும். என்ன தொடர்ந்து நான் கேட்டேன் வாலிப இது நடத்தைகளை, அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பரீட்சை சில ஆட்களுக்கு நடக்குதாக்கும். ஓகே, பரீட்சைகள் வந்து கொண்டு இருக்கும். அந்த பரீட்சைகள் வர்றது மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே சோதனைகள் ஒவ்வொரு கிழமையும் வரும், சில நேரத்தில் ஒவ்வொரு நாளும் வரும் இல்லையா? ஆனால் அந்த ஒவ்வொரு நாளும் சோதனை வரும் பொழுதும் ஒவ்வொரு கிழமையும் சோதனை வரும் பொழுதும் அந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சியிலே நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை கர்த்தர் எங்களை எண்ணி பார்க்கிறார். நாங்கள் எப்படி அந்த பிரச்சனை கூடாக நாங்கள் போகிறோம், அந்த பிரச்சனையை எப்படி நாங்கள் கையாளுகிறோம், அந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் எப்படி தேவனுக்குள்ளே இருந்து நாங்கள் அந்த பிரச்சனையை தீர்க்கிறோமா, இல்லை தேவனுக்கு வெளியிலிருந்து நாங்கள் பிரச்சனையை தீர்க்கிறோமா? 2 இது இருக்கு. ஒன்று தேவனுக்குள்ளே இருந்து நாங்கள் தீர்ப்பது, இன்னொன்று தேவனுக்கு வெளியிலிருந்து நாங்கள் தீர்ப்பது. தேவனுக்கு வெளியிலிருந்து தீர்க்கிறோம் என்றால் மனிதனை முழுமையாக நம்பி தீர்க்கின்றோம். தேவனுக்குள்ளே இருந்து நாங்கள் தீர்க்கிறோம் என்றால் தேவனால் அது முடியும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ந்து அவரோடு நாங்கள் பயணப்படுவது. எனவே சோதனை காலம், சோதனை வந்து 3வது காரியம் வந்து விசுவாசத்தில் நிச்சயமாக சோதனை வரும். ஆனால் அந்த சோதனையை நாங்கள் தாண்ட வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அந்த சோதனை என்னத்துக்கு வருகிறது என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ரோமர் 4 அதிகாரம் 18 வசனத்துக்கு ஒரு திருப்பிக் கொள்வோம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவசித்தான். ஆமென். யோசித்து பாருங்கள், 99 வயது, அப்படித்தானே? ஆபிரகாமுக்கு 99 வயது. 99 வயதில் ஒரு குழந்தை கிடைக்கும் என்று சொல்லி, சரி ஒரு போதகரோ யாரோ ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் மூலம் கிடைக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு ஆள் மூலம் ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்குதுன்னு, யார் அதை நம்பக்கூடிய விசுவாசமாக இருக்கு? அந்த காலத்தை நோக்கி நாங்கள் போ. அந்த 99 வயசிலே உனக்கு சந்ததி உண்டாகும் என்று தேவனுடைய வார்த்தை அங்கே உரைக்கப்படும் பொழுது ஒருவேளை அதை கேட்டவர்கள் சிரித்திருக்கலாம். ஆபிரகாமும் சில நேரத்திலே ஆபிரகாமுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் அவன் நம்பினான். அவனுடைய நம்பிக்கை, அந்த வார்த்தை, அந்த விசுவாசம், அவனுடைய சந்ததி அங்கே உருவாக்கப்பட்டது. எனவே ஒருவேளை நான் இன்றைக்கு விழுந்து நிற்கிறேன், என்னால் எழும்ப முடியாது என்பது என்னுடைய சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஒன்று என்று வச்சுக்கொள்வோம். உன்னை நான் ஏற்ற நேரத்தில் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது
சில நேரங்களிலே அதிலே ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? இவ்வளவு என்னுடைய கண்களினால் பார்க்கும் பொழுது இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கஷ்டங்கள், எப்படி தேவன் என்னை உயர்த்துவார்? இதை நான் விசுவாசிக்கலாமா? ஆனால் அந்த வார்த்தை எங்களுக்கு வரும் பொழுது அதை நாங்கள் விசுவாசித்து அந்த வார்த்தையிலே நாங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் அந்த இடத்திலிருந்து உங்களை உயர்த்துவார் வந்து. ஏனென்றால் வாக்குத்தத்த வசனங்களை உங்களுக்கு கொடுத்த பிறகு என்ன நாங்கள் சொல்லுகிறோம்? அந்த வார்த்தைகளை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள், அந்த வார்த்தைக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அதை வாங்கி வைத்து விட்டு நீங்கள் பைபிளிலே வைத்து விட்டு நீங்கள் அடுத்த வருஷம் வந்துட்டு எனக்கு அது நடக்க இல்லை என்று சொன்னால் அதில் அர்த்தம் இருக்காது. என்றால் பைபிளில் அதை கொண்டு வந்து வச்சு விட்டு நாங்கள் பூட்டிட்டு போனோம் என்று வச்சால் அதை நாங்கள் திரும்பி பார்க்கவில்லை. ஆனால் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே ஒன்றே ஒன்று அறிந்து கொள்கிறார். என் பிள்ளை என்னுடைய வார்த்தையை சொல்லி அங்கே ஜெபிக்கிறான், அந்த வார்த்தையின்படி நான் என் பிள்ளைக்கு நான் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன், எனவே அதை நான் கொடுத்து தீருவேன் என்று அங்கே தேவன் அங்கே கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் என் பிள்ளை அந்த வார்த்தையிலே விசுவாசத்திலே அவன் நம்பிக்கையாயிருந்து வளர்ந்து கொண்டு வருகிறான் என்பதை அந்த வார்த்தை அவன் ஜெபிக்கிற அந்த ஜெபம் அவன் அங்கே அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தேவனிடத்திலே கேட்கும் பொழுது அங்கே தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. எங்களுக்கு வடிவாக தெரியும், இன்னைக்கு மோசே சொன்ன மாதிரி தான் ஜோபு எல்லாத்தையும் இழந்தான், எல்லாமே அவனுக்கு போனது, தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் இழந்தான். ஆனால் எந்த இடத்திலையும் அவனுடைய விசுவாசம் அவனுடைய நம்பிக்கை அவன் இழக்கவில்லை. ஏனென்றால் அவன் நம்பி இருந்தான், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய், அவர் என்னுடைய உயிரை எடுத்து போட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அவரை நம்புவேன் என்று. அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே வேண்டும், அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே வேண்டும். அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்குமா இருந்தால் நாங்கள் தொடர்ந்து எவ்வளவோ காரியங்களில் ஓடக்கூடியவர்களாக இருப்போம், தொடர்ந்து நாங்கள் முன்னேறக்கூடியவர்களாக இருப்போம், நாங்கள் தொடர்ந்து தேவனுக்குள்ளே எங்களுடைய காரியங்களை தொடர்ந்து நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் தானியேலை பார்க்கின்றோம், ஜெபிக்க கூடாதென்ற ஒரு கட்டளை அங்கே பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் அவன் அங்கே கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரிடத்தில் அவன் தான் செய்கிற அந்த 3 நேர ஜெபத்தையும் அங்கே செய்கின்றான், கொண்டே சிங்கக்குகைக்குள்ளே கொண்டே போடப்படுகின்றான். ஆனாலும் அவன் அங்கே விசுவாசத்திலே இருந்தான், நான் ஜெபிக்கிற என்னுடைய தேவன் என்னை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார் என்று. அங்கே தேவன் அவனை காப்பாற்றினார், அந்த சிங்கத்தின் குகையிலிருந்து தேவன் காப்பாற்றினார். அங்கே அந்த 3 வாலிபர்களையும் பார்க்கிறோம், சாத்ராக் மேசாக்கு நாங்கள் 3 வாலிபர்களையும் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அந்த சிலையை வணங்க சொல்லும் பொழுது என்ன செய்கிறான்? என்னுடைய தேவன் என்னை காப்பாற்றாட்டியும் பரவாயில்லை, நாங்கள் வணங்க மாட்டோம் என்று அவர்கள் பிடிவாதமாய் தேவனுக்கு என்று அங்கே நிற்கிறார்கள். அங்கே அந்த ராஜா 4வது உருவம் அந்த சூளைக்கிலே நின்று அவர்களை காப்பாற்றுவதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே விசுவாசத்தினுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய வாழ்க்கைகளை அங்கே கட்டி எழுப்புகின்றது. நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் வளருகிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையும் அங்கே இன்னும் அதிகமாக கட்டப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. நாங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை ஒரு எடுத்து வாசித்து பார்ப்போம். அதுவுமல்லாமல் உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். எனவே அந்த தேவ ஆவியினால் எங்களுக்கு அங்கே ஊற்றப்பட்டிருக்கிற அந்த தேவ ஆவியானவர் எங்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை அங்கே அந்த விசுவாசத்தை இன்னும் அதிகமாக அங்கே வளர்ச்சி அடைய செய்கின்றது. எனவே அப்படி வளர்ச்சி அடைய செய்யும் பொழுது எவ்வளவுதான் கஷ்டங்கள் வேதனைகள் வந்தாலும் நாங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு சில நேரங்களிலே எங்களுக்கு சில காரியங்கள் என்ன நடக்கிறது என்றால் அந்த விசுவாசம் ஒரு 2 காரியத்தை செய்கிறது. ஒன்று, தேவனுக்குள் என்னை வளர்ச்சி அடைய செய்கிறது. நான் தேவனை விசுவாசிக்கும் பொழுது ஒன்று தேவனுக்குள் என்னை வளர்ச்சி அடைய செய்கிறது. இன்னொன்று, சத்ருவானவன் என்னை பிடிக்க முற்படும் பொழுது அவனிடமிருந்து நான் பாதுகாக்கப்படுவதற்கு அந்த விசுவாசம் என்னை பாதுகாத்துக் கொள்கின்றது. எனவே 2 காரியங்களும் அந்த விசுவாசத்திலே நான் இன்னும் வளரும் பொழுது, சத்ருவானவன் என்னை பிடிக்க வருகும் பொழுது கூட நான் தேவனிடத்திலே அங்கே விசுவாசமாக இருக்கும் பொழுது அங்கே சத்ருவானால் எதுவுமே செய்ய முடியாமல் போய்விடும். எனவே அந்த நம்பிக்கையிலே நாங்கள் இன்னும் விசுவாசத்திலே நாங்கள் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். வளரும் பொழுது வளரத்தான் இன்னும் அதிகமான எங்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் அங்கே உருவாகக்கூடியதாக இருக்கின்றது.
இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். கடைசியாக ஒரு காரியத்தை பார்ப்போம். இந்த காரியம்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளத்தையும் கற்றுக்கொண்ட நாங்கள், இவ்வளத்தையும் செய்கிற நாங்கள், அதையும் செஞ்சாதான் சரியான பாதையிலே நாங்கள் செல்ல முடியும். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகின்ற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென். டிக்கெட்டை போட்டாச்சு, வர சொல்லியாச்சு. எந்த இடத்துல இருக்கிறேன்னு தெரியாது, எந்த இடத்துக்கு போகிறோம்னு தெரியாது. யார் வலிக்கிடுவோம்? யாராவது வலிக்கிடுவோமா? எந்த இடம், தங்குவதற்கு எப்படியான இடங்கள், தங்குவதற்கு இருக்கிறதா, தண்ணி வருதா, எல்லாம் வருதா, எல்லாம் பார்ப்போம். இது அதுவும் இப்போ ஃபோன் வேலை செய்தோம்னா இன்டர்நெட் அங்கே வருதா, அதையும் பார்ப்போம். ஒரு வேளை எவ்வளோ காரியம் பார்க்குறோம். இந்த ட்ரிப் போகிறதுக்கு நாங்கள் எவ்வளோ காரியம் பார்க்குறோம் இல்லையா? இந்த ட்ரிப் போகிறதுக்கு நாங்கள் ஒரே குடும்பமாக ஒன்றாய் போடுவதற்கு எவ்வளவு காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் விளையாடுவதற்கு, நாங்கள் ஒன்று கூடி இருந்து செய்வதற்கு, ஆராதனை செய்வதற்கு எவ்வளவு காரியம் பார்க்குறோம். ஆனால் ஆபிரகாம் அங்கே பாருங்கள், சொன்ன உடனே அவன் அங்கே வலிக்கிட்டு போகிறான். அந்த கீழ்ப்படிதல், வார்த்தையிலே விசுவாசம் வைத்தான், அந்த விசுவாசத்தை நம்பிக்கையாக வைத்தான், அந்த நம்பிக்கையை கீழ்ப்படுத்தினான், அந்த நம்பிக்கைக்கு கீழ்ப்படுத்தி அந்த எது சொல்லப்பட்டதோ அதன்படி அப்படியே செய்தான். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். சில நேரங்கள் நாங்கள் அதிகமான விசுவாசம் எங்களுக்குள்ளே வருது, அதிகமாக தேவனை விசுவாசிக்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் அந்த கடைசி கட்டம் வரும்பொழுது அந்த கீழ்ப்படிதல் சில நேரத்தில் நம்ம விலகி விடுறோம். ஆனால் அந்த கீழ்ப்படிதல் எங்களுக்கு முக்கியம். ஏனென்றால் கீழ்ப்படிதல் தான் விசுவாசத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றது. தேவன் எதை சொன்னாரோ அதை நாங்கள் செய்து காட்டுவது தான் கீழ்ப்படிதல். எனவே தேவன் சொன்ன வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் அதை நாங்கள் எங்களுடைய கிரியையாய் நாங்கள் காண்பிக்க வேண்டும். அவர் சொன்னதை நாங்கள் எங்களுடைய செயலால் காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பிக்கப்படும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையாக இருக்கின்றது. ஒரு காரியத்தை நான் கேட்குறேன். நாங்கள் எல்லாருமே எபிரேயர் 11ஆம் இப்பயும் வாசிச்சலாங்க இல்லையா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பார்த்துருக்கோம். பைபிளை ஒருத்தரும் பார்க்க வேணாம், என்னையே பாருங்கள் எல்லாரும். சரியா? பைபிளை கீழே பார்க்க வேணாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வாசிச்சிருக்கிறோம். அதில் விசுவாசத்தினால் என்று சொல்லி ஒரு வார்த்தை, விசுவாசத்தினால் என்று தொடங்குது. யார் முதலாவதாக சொல்லப்படுகிறார்? ஆறு? இல்லை, ஆபேல் தொடங்குறாரு. 4ஆம் வசனத்தில் ஆபேல் தொடங்குறாரு ஆனால் உண்மையாக அது இல்லை. வாசித்து பார்ப்போம். 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு திருப்புங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3. அதான் சொன்னேன், ஒரு பைபிளை வாசிக்கும் பொழுது நான் இவ்வளவு காலமும் 4ஆம் வசனத்தில் தான் தொடங்கப்பட்டதுன்னு நினைச்சேன். விசுவாசத்தினால் யார் தொடங்குறேன்? 3வது வசனத்தை வடிவா ஆறுதலா வாசிங்க தயவு செஞ்சு. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் நிப்பாடுங்கள். விசுவாசத்தினாலே நாம், முதலாவது கர்த்தர் எங்களுக்கு எதை கொடுக்கிறார்? நாம் விசுவாசத்தினாலே. அதன் பின்பாகத்தான் அங்கே வருகிறார்கள் மற்றவர்கள் எல்லாரும். ஆனால் நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களுக்கு இருந்து எனக்கும் தான் இருந்தது. நான் அதான் சொன்னேன், வேதத்தை வாசிக்க சில விஷயங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் கர்த்தர். நாங்கள் 4ஆம் வசனம் வடிவங்களை கற்றுக் கொடுக்கிறது ஆபேலில் ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஏனோக் வாராரு, அதுக்கப்புறம் நோவா வாராரு, அதுக்கப்புறம் ஆபிரகாம் வாராரு. ஆனால் தேவன் அந்த 3வது வசனத்திலே ஆரம்பிச்சு விட்டார். அதை விசுவாசித்து நம்பிக்கையோடு எவன் அங்கே அந்த வார்த்தையை வாசிக்கிறானோ, முதலாவது நாங்கள் வாரோம். நாம் எவ்வளவு நல்ல கர்த்தராக இருக்கிறார் பார்த்தீங்களா? அவ்வளவு விசுவாசத்தோடு வாழ்ந்த மனிதனை விட்டுவிட்டு கர்த்தர் அதை வாசிக்க நினைத்து விசுவாசத்தை நம்பிக்கையோடு வருகிற மனிதனை முதலாவது இடத்திலே கொண்டு வைத்துவிட்டு பின்பாக அவர் அந்த விசுவாசத்தின் மனிதனை ஏன் காண்பிக்கிறார் என்றால், நீ இப்பொழுது இதை விசுவாசத்திலே தொடங்குகிறாய், அவர்களைப் போல் நீ தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அப்ப ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் வாசிக்கும் பொழுது மிக நிதானத்தோடு நாங்கள் வாசிக்க வேண்டியவர்கள். சில நேரத்திலே அவசரத்திலே முதலெல்லாம் நான் பைபிளை வாசிக்கும் பொழுது ஏதோ அந்த வாசிக்க வேண்டும் என்று வாசிப்பேன். இப்போ ஒரு அதிகாரத்தை ஒரு நாள் ஃபுல்லாக வாசிக்கணும் என்றாலும் பொறுமையாக ஆறுதலாக வாசிப்பேன். காரணம், நாம் எவ்வளவு பொறுமையாக
அந்த அதிகாரத்தை வாசிக்கிறோமோ அந்த பொறுமைக்குள்ளே கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இனி யாராவது கேட்டால் அதை சொல்லுங்கள். முதலாவது நாம் விசுவாசத்தினாலே நாங்கள் முதலாவது தேவன் எங்களை தெரிந்தெடுத்திருக்கின்றார். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பின்னாலே மற்றவர்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப எவ்வளவு ஒரு அருமையான தேவன் எங்களை அங்கே செய்கிறார். எனவே அந்த கீழ்ப்படிதல் எனக்குள்ளே இருக்க வேண்டியவனாக இருக்கின்றேன். நான் அந்த கீழ்ப்படிதலே நான் விசுவாசத்திலே நான் கீழ்ப்படிந்து வாழ வேண்டியவனாக இருக்கின்றேன். அந்த கீழ்ப்படிதல் எனக்குள் இருக்குமானால் இருந்தால் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி என்னுடைய செயல்களை நான் நடப்பிப்பேன். அதை பார்க்கிறவர்கள் அங்கே சொல்வார்கள். எனவே ஆபிரகாம் தேவனுக்கு அங்கே கீழ்ப்படிந்தான், தேவனுக்கு சொன்ன வார்த்தையை கேட்டு நடந்தான். அந்த கீழ்ப்படிதல் அங்கே கற்றுக் கொடுத்தது. இன்றைக்கு நாங்கள் ஆபிரகாமை நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் என்று. நோவா, மழை இல்லை, அங்கே வெயில் அடிச்சு கொண்டிருக்கு, ஆனால் வெள்ளம் வரும் என்று தேவனுடைய வார்த்தையை சொன்னதை கேட்டு அந்த கப்பலை கட்டுகிறான். எல்லாரும் அவனை பார்த்து பைத்தியக்காரங்கள் அப்படி இப்படி என்று எல்லாம் அவ்வளோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் தேவன் கொடுத்த வார்த்தையை அவன் விசுவாசித்து அந்த வார்த்தையிலே நம்பிக்கையாயிருந்து அந்த விசுவாசத்திலே வளர்ந்து அந்த விசுவாசத்திலே வைத்த நம்பிக்கையின் மூலமாக அந்த வளர்ச்சியின் மூலமாக அந்த பேழையை கட்டி முடிக்கும் பொழுது அங்கே மழை வருகிறது. அந்த நேரத்திலே அவனுடைய குடும்பம் அங்கே காப்பாற்றப்படுகின்றது. எனவே நாங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் கட்டி எழுப்பும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் என்பதுதான் தேவன் எங்களை கற்றுக் கொடுக்கின்றார். கடைசியாக ஒரு வார்த்தையை நாங்கள் வாசித்து பார்ப்போம். 2ஆம் நாளாகமத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 26ஆம் அதிகாரத்தில் 2ஆம் நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நினைக்கிறேன். தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். ஆமென். உசியா ராஜாவினுடைய காரியத்தை பற்றி இதிலே கொடுக்கப்படுகிறது. அங்கே அந்த உசியா ராஜா அங்கே தேவனுக்கு இணங்கி அங்கே தேவனுக்கு ஏற்றது போல் அவன் தன்னுடைய வாழ்க்கைகளை அவன் அங்கே அமைக்கிறான் என்றால் தேவன் மேல் அவன் வைத்த அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கையிலே அவன் அங்கே வளர்ச்சி அடைகிறான். அந்த வளர்ச்சி அடையும் பொழுது அங்கே அந்த வார்த்தை அந்த கடைசி வார்த்தையை சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். எனவே நாங்களும் தேவனுடைய விசுவாசத்திலே நாங்கள் வளர்ச்சி அடைந்து விசுவாசத்தின்படி கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எங்களுடைய காரியம் என்ன என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அந்த காரியம் அனைத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். எனவே நாங்கள் விசுவாசத்திலே வளர்வோம். இன்னும் அதிகமாக வளர்ந்து மற்றவர்களையும் நாங்கள் வளர்த்தெடுப்போம். நாங்கள் இந்த நேரத்திலே எழும்பி நின்று நாங்கள் தேவனிடத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தரே, நான் இதுவரைக்கும் நான் வளர்ந்திருக்கிறேன், ஆனால் இன்னும் உமக்குள்ளே நான் வளர்ச்சி அடைய வேண்டிய பிள்ளையாயிருக்கிறேன். எனவே இன்னும் என்னை வளர்த்தெடுங்கள் என்று நாங்கள் தேவனிடத்திலே இந்த இடத்திலே நாங்கள் கேட்போம். கர்த்தர் நாங்கள் வளர்வதற்கு அவர் பிரியமுள்ள தேவனாயிருக்கின்றார். நாங்கள் தான் எங்களை தேவனிடத்திலே முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் ஆபிரகாமை பார்த்தோம், யோபுவை பார்த்தோம், நோவாவுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், தாவீதை நாங்கள் பார்த்தோம். எல்லாருமே தேவன் மேல் வைத்த அந்த விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருந்தபடியினால் தான் தங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாய் தேவனுக்குள்ளே அவர்கள் பிரயாசப்படக்கூடியதாக இருந்தது. எங்களை நாங்கள் இந்த நேரத்திலே ஆராய்ந்து பார்த்து கொண்டிருப்போம். இந்த நேரத்திலே தர்மேஷ் பிரதர் எங்களுக்கு முன்பாக வந்து எங்கள் யாவருக்காக இந்த நேரத்திலே ஜெபிப்பார். எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நேரத்திலே கர்த்தரே, என்னை இன்னும் அதிகமாக உம்முடைய வளர்ச்சிக்குள் என்னை கட்டி எழுப்புங்கள் என்று சொல்லி நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் தேவனிடத்துக்குள்ளே நாங்கள் மௌனமாயிருந்து நாங்கள் ஜெபிப்போம்.